கேப்சிகம் குழம்பு சொல்லித்தரேன் பாருங்கடா. கேப்சிகாமை வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த மேலே இருக்கிறது எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் எடுத்துக்கோங்க, காரத்துக்கு பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கோங்க, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, புளி ஊற வச்சுக்கோங்க, வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க. முதல்ல கடாயில் வந்து வெறும் கடாயில் வெள்ளை எள்ளை போட்டு நல்லா வந்து கமகமான்னு வாசனை வர வரைக்கும் வறுத்துருங்க. அதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் வச்சு கடுகு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் போட்டு முதல்ல வெங்காயம் போடுங்க, அப்புறம் பச்சை மிளகாய் போடுங்க, அப்புறம் காய் போடுங்க. எல்லாத்தையும் வந்து நல்லா எண்ணெயிலேயே வதக்குங்க சிம்மில் வச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இது பாயில் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. அதுக்கப்புறம் அது பாயில் ஆனதுக்கப்புறமா உப்பு போட்டு அதுக்கப்புறமா வந்து புளியை கரைச்சி ஊற்றுருங்க. புளியில் கொஞ்சம் நேரம் அது வந்து நல்லா புளி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த பவுடர் பண்ணி வச்சதை எடுத்து அதில் போட்டு கலந்துட்டு அது கொதிச்சதுக்கப்புறமா இறக்கி விட்டுணும். இவ்வளோ தான்டா கேப்சிகம் குழம்பு. சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். தோசைக்கு தொட்டுக்கலாம், இட்லிக்கு தொட்டுக்கலாம், அப்பளம் தொட்டுட்டு சாப்பிடுங்க சாப்பாட்டுக்கு. ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. கேப்சிகம் குழம்பு இதை வறுத்து கொட்டிக்கிட்டா இதை பாருங்கள். இந்த மாதிரி குழம்பு வந்தது பாருங்கள். இந்த மாதிரி வந்து நல்லா எண்ணெயிலேயே பாதி வரைக்கும் வதக்கிங்க. அந்த கலர் சேஞ்சு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வேக வைங்க. ஏன்னா நம்ம எண்ணெயில் வதக்கும்போது காயினுடைய டேஸ்ட் வந்து அதிகமாகும்டா. ஓகே, பார்த்தீங்களடா எப்படி வந்து நல்லா வந்து வெந்து போச்சு பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் பாயில் பண்ண இதை பாருங்கள். இப்போ புளியை வந்து நம்மளுக்கு தேவையாக திட்டமாக ஊற்றிக்கங்க. சரியா? மொத்தமாக ஊற்றிடாதீங்க, ஏன்னா புளிப்பு அதிகம் ஆகிடும். நம்ம கரைச்சி வச்சுட்டு இது பாருங்கள். இப்போ வந்து இது நல்லா இதில் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். அந்த புளிப்பெல்லாம் அந்த காயில் ஏறணும். அப்புறமா அந்த பவுடரை எடுத்து அதில் போட்டு கலந்து இதை பார்த்தீங்களா நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த எள்ளு பவுடரை எடுத்து அதில் கொட்டிட்டு நம்ம கலந்துடணும். ஓகேவா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்டா. ஹாய்மா, இப்போ பாருங்கடா ரெடி ஆகிடுச்சுடா குழம்பு. லைக் பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். எப்போ பார்த்தாலும் குழம்பு என்ன பண்ணுறதுன்றதெல்லாம் ஒரு குழப்பமாகவே இருக்குது பசங்களுக்கு. ஸோ நான் போடுற மாதிரி நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள்.